இன்றைக்கி நாம் முட்டையை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த முட்டை தொக்கு நீங்கள் வெறும் சாதம், அப்புறம் சாம்பார் சாதம், கீரை சாதம், ரசம் இதெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 3 முட்டை எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அது இருக்கட்டும். அடுத்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். நல்லா காஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு பட்டை, கொஞ்சம் சோம்பு, 3 லவங்கம் இதை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரியட்டுங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நமக்கு தொக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவு நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஆனால் வெங்காயமும் தக்காளியும் சமமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தொக்கு நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இதோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதுகள் சேர்த்துக்கலாம். அதுவும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. நான் எவ்வளோ வெங்காயம் சேர்த்தேனோ அதே அளவுக்கு தான் 200 கிராம் வெங்காயம், 200 கிராம் தக்காளி சேர்த்துருக்கேங்க. இதுவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கி மசிஞ்சு வரணுங்க. அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இதோட சேர்த்து வதக்கணும்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பாதி வதங்கி வந்தோடனே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. இதுவும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா கொத்தமல்லி நடுவில் சேர்த்து வதக்கும் போது கொஞ்சம் மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கி மசிஞ்சு வந்துடுச்சு. நம்ம தொக்கு செய்யும் போது இந்த மாதிரி தான் இருக்கணும். அடுத்து 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாங்க. அடுத்து தொக்குக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு தொக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் தொக்குக்கு கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வெந்து கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு இந்த முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையில் நடுநடுவில் 2 கோடு போட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் அதில் இறங்கும். நம்ம முட்டை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் அப்படியே அதிலே வேக விடுங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், தொக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.